Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS354 நெட்வொர்க் செக்யூரிட்டி சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கிளவுட் செக்யூரிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளவுட் அப்படின்றது என்ன? இட் இஸ் த்ரூ இன்டர்நெட் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் ஆஸ் யூ கோ மாடல், அதுதான் நம்ம கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளவுட் செக்யூரிட்டி அப்படின்றது கிளவுட் பேஸ்ட் சிஸ்டம், டேட்டா, அப்ளிகேஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் சைபர் த்ரெட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டெக்னாலஜி பாலிசி தான் நம்ம கிளவுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த டெக்னாலஜி பாலிசி கண்ட்ரோல் அண்ட் ப்ரொசீஜர் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த கிளவுட் பேஸ்ட் சிஸ்டம், டேட்டா, அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது மெயினாக எதை கேட்குது அப்படின்னா, அதாவது இன்டர்நெட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் கிளவுடே. ஸோ த்ரூ இன்டர்நெட் மூலியமாக நம்ம ஸ்டோர் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது கிளவுட் செக்யூரிட்டி. இந்த கிளவுட் செக்யூரிட்டியில் மெயினாக 3 விஷயம் நமக்கு எப்போ இருக்கிறதா: கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி, CIA ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா என்ன? டேட்டாவை ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், யார் வேணால் உங்கள் டேட்டாவை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றத பத்திரமா வச்சுக்கிறது. இன்டெகிரிட்டி என்ன பண்ணும்? டேட்டா கரெக்ட் ஆகாமல், இடையில எதுவும் டேம்பர் ஆகாமல், யாரும் சேஞ்ச் பண்ணாமல் பார்த்துக்கும். அவைலபிலிட்டி அப்படின்னா என்ன பண்ணும்? டேட்டா எப்போ வேணுமோ அப்போ ஆக்சஸ் பண்ண முடியும், சிஸ்டம் டவுன் ஆகாமல் எப்பயுமே அவைலபிளாக வச்சுக்கும், அது அவைலபிலிட்டி. இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிறது கிளவுட் செக்யூரிட்டியோட வேலை. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர்னு பேசிக்காக எடுத்துக்கிட்டா ஒரு யூசர் இருப்பாங்க, த்ரூ இன்டர்நெட் மூலியமாக கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து என்ன அப்ளிகேஷன்ஸ் வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மெயினாக என்ன நீட் ஃபார் கிளவுட் செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ப்ரொடெக்ட் த சென்சிட்டிவ் டேட்டா. ஸோ கஸ்டமரோட ஒரு ரெக்கார்ட், ஃபினான்ஷியல் டேட்டா, ஹெல்த் ரெக்கார்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் கிளவுடில் இருக்கிறப்ப அதை டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் டியூட்டி. அடுத்து ப்ரிவென்ட் த அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ். ஸோ ஹேக்கர்லாம் இருக்காங்கன்னா கிளவுட் அக்கௌண்ட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் செக்யூராக நம்மளோட டேட்டாவை பார்த்துக்கிறது. அடுத்து என்ஷூர் த பிஸ்னஸ் கண்டினியூவிட்டி. ஸோ அட்டாக்கர் வந்தாலுமே பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகாமல், கண்டினியூ ஆகாமல் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. அடுத்து செக்யூர் த கிளவுட் அப்ளிகேஷன். ஸோ ஜிமெயில், கூகுள் டிரைவு இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு நம்மளுடைய கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிறது. அடுத்து மீட் த ரெகுலாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட், கவர்மெண்ட் ரூல்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாம் தான் இதோட மெயின் திங். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் கிளவுட் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். என்ன மாதிரிலாம் த்ரெட்ஸ் இருக்கு மேஜர்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா ப்ரீச்சஸ் நடக்கலாம். டேட்டா ப்ரீச்சஸ் அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் டு த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து ஆக்சஸ் பண்ணுறது தான் டேட்டா ப்ரீச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் டேட்டா திருடி போகிறது. ஓகேவா? ஸோ கம்பெனியோட சீக்ரெட் டேட்டா, கஸ்டமரோட ரெக்கார்டு இது எல்லாமே லீக் ஆயிடுறது. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா டேட்டா லாஸ். டேட்டா லாஸ் அப்படின்னா லாஸ் ஆஃப் டேட்டா, நம்மளோட டேட்டா வந்து பெர்மனெண்ட்டாக வந்து காணாமல் போயிடுறது. எது மூலியமான? இப்போ ஹார்ட்வேர் ஃபெயிலியர், ஏதாவது நம்ம சர்வரில் கிராஷ் ஆகி ஹியூமன் தப்பு, ஏதாவது ஒரு ஹியூமன் தப்பு பண்ணுறதுனால, சைபர் அட்டாக் நடக்கிறதுனால நம்ம டேட்டா மொத்தமே லாஸ் ஆயிடுறது. அடுத்து இன்செக்யூர் ஏபிஐ. ஓகேவா? இன்செக்யூர் ஏபிஐ அப்படின்னா கிளவுட் சர்வீஸ் எல்லாமே ஏபிஐயோட டிபெண்ட் பண்ணுறது தான். ஸோ வீக் ஏபிஐ இருந்தால் அட்டாக்கர் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலியமாக நம்ம டேட்டா எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அக்கௌண்ட் ஹைஜாக்கிங். நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஹைஜாக் பண்ணிடுறது. ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்டீல் பண்ணி நம்ம கிளவுட் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி எடுத்துறது. அடுத்து இன்சைடர் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்சைடர் த்ரெட் அப்படின்னா அதாவது கம்பெனிக்குள்ளே ஒரு எம்ப்ளாயி, கான்ட்ராக்டர்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறது. அடுத்து டெனியல் ஆஃப் சர்வீஸ். டோட்டல் சர்வீஸையுமே கொலாப்ஸ் பண்ணிடுறது. ஓகேவா? ஸோ அவங்க அட்டாக்கர் வந்து கிளவுட் சர்வீஸோட டிராஃபிக்கை மொத்தமாகவே சர்வீஸ் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அட்டாக்ஸ் நடக்கலாம். தென் கிளவுட் செக்யூரிட்டி மெக்கானிசம். ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பண்ணுவோம். ஆத்தென்டிகேஷன் என்ன? பாஸ்வேர்டு போடுவோம், மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் வச்சு நம்ம டேட்டாவை பத்திரமா பார்த்துக்குவோம். அடுத்து செக்யூரிட்டி என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் அப்படின்றப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்ம ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டாவை அன்ரீடபிள் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி அனுப்புவோம். ஓகேவா? ஸோ கீ இல்லாட்டி நம்மளால படிக்கவே முடியாது அந்த டேட்டாவை. ஸோ இதில் மெயினாக 2 விஷயமா நம்ம டேட்டா ப்ரொடக்ட் பண்ணலாம்: அட் ரெஸ்ட், அட் டிரான்சிஸ்ட். அட் ரெஸ்ட் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும்போது என்கிரிப்ஷன் பண்ணுறது. ஸோ ஃபைலில் திருடினாலும் படிக்க முடியாது. இன் டிரான்சிட் அப்படின்னா இன்டர்நெட் வழியாக போகும்போது என்கிரிப்ஷன் பண்ணுறது. ஸோ ஹேக்கர் வந்து இன்டர்செப்ட் பண்ணாலுமே யூஸ்லெஸ் தான், அது வேஸ்ட்டாக தான் போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன டெக்னிக்னா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்றப்ப யார் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அதிகாரத்தை ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கறது. ஸோ இப்போ வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா, ஸோ இவங்க இந்த ரோல் மட்டும் தான். இப்போ மேனேஜருக்கு நிறைய ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த எம்ப்ளாய்க்கு ஒரு கம்மியான ஆக்சஸ்
ஆக்சஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி ரோல் பேஸ்டு கொடுக்குறது. அடுத்து லீஸ்ட் ப்ரிவிலேஜ் பிரின்சிபல் அப்படின்னா தட் மீன் அதாவது நமக்கு தேவையான நீடு உள்ள விஷயங்களை மட்டும் ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுக்குறது. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா பேக்கப் அண்ட் ரெக்கவரி, டிசாஸ்டர் ரெக்கவரி. தென் ஃபெயிலியரோட டைம்ல வந்து அவைலபிலிட்டி என்ஷோர் பண்ணிக்கிறது தான் இதோட வேலை. ஸோ ரெகுலர் பேக்கப் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் வந்து நம்ம டேட்டா லாஸ் ஆச்சுன்னா உடனே ரெக்கவர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து செக்யூரிட்டி மானிட்டரிங். ஸோ ஏதாவது சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி இருந்தாலோ அட்டாக்கர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலோ உடனே வந்து ஆக்டிவ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் 24/7 நம்மளுடைய டேட்டா வந்து ஏதாவது ஒரு ரிஸ்க்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு உடனே நம்ம அந்த டேட்டா வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளவுட் செக்யூரிட்டி. என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல டேட்டா ப்ரொடெக்ஷன் தான். ஓகேவா? சென்சிட்டிவ் டேட்டாவை சேஃபா இருக்கணும், அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்து இம்ப்ரூவ் ரிலியபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, ரெகுலாரிட்டி, கம்ப்ளைண்ட்ஸ், பிசினஸ் கண்டினியூட்டி, இதெல்லாம் தான் வந்து மெயினா இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் கிளவுட் செக்யூரிட்டி கொஸ்டின். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.